அனைவருக்கும் வணக்கம். இந்திய பொருளாதாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன். 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 100 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 20, டோட்டலாக ஒரு 120 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர். ஆன்சர் சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ. இலக்க முறை அதாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் சுந்தர் பிச்சை. இரண்டாவது கொஷின், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபி சரி. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதனுடைய சுருக்கம் தான் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி. மூன்றாவது கொஷின், ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது எதை பொறுத்தது. ஆன்சர் அனைத்தும் சரி. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதனுடைய சுருக்கம் ஆங்கிலத்தில் HDI. வாழ்க்கை தர குறியீடு PQLI. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது எதை பொறுத்தது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இதில் இந்த ஆங்கில சுருக்கமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை தமிழில் கொடுக்காமல் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இது மட்டும் கொடுக்கலாம். HDI, PQLI, GNHI அப்படின்னு கூட கொடுக்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் டேசாம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 1972. இதே கொஷினுக்கு ஆன்சர் 9th நியூ புக்கில் 1970ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 5வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் அனைத்தும் சரி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாமே வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்த நாடுகள் எல்லாமே முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகள் இதெல்லாமே. 7வது கொஷின், கூற்று 1, உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்துள்ளது. கூற்று 2, இந்தியா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்துள்ளது. இந்தியா முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை அடைந்துள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். ஸோ எப்படி இருக்குன்னா, உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலைவாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழில் செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்லாட்சி. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. அதாவது முன்னேறிய நாடுகளுடைய இயல்புகள் இப்படி தான் இருக்கும். கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன்சர் இந்தியா. கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியா. 10வது கொஷின், இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்.
ஆன்சர் வந்து 60%. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்? 60% மக்கள். இந்தியாவில் வேளாண் துறையிலிருந்து எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கிறது? ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து 17%. இந்தியாவில் வேளாண் துறையிலிருந்து எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கிறது? 17%. கொடுத்துங்க இந்தியா. ஸோ எல்லாம் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 7வது இடத்துல வந்து இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். வாங்கும் சக்தியில், அதை வந்து பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது இடம். இந்தியா வந்து வாங்கும் சக்தியில் 3வது இடத்துல வந்து இருக்குது. 2016-17 உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா 7.1%. இது வந்து 2வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 13வது கொஷின். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் துறை. ஒரு முக்கியமான கொஷின். இதில் என்ன துறை அப்படின்னா பணிகள் துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் துறை எது அப்படின்னா பணிகள் துறை. கூற்று 1. 2014-15 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 8% இருக்கும் என நிர்ணயித்த நிலையில் சற்று குறைவாக வளர்ச்சி வீதம் 7.6% இருந்தது. கூற்று 2. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 வீதத்தில் அதிகரிக்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியா நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. கூற்று 2. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 2ம் சரி. பொறுத்துக இந்தியா. உலக நிலப்பரப்பில் இந்தியாவின் சதவீதம் பார்த்திங்கன்னா 2.4%. உலக நிலப்பரப்பில் இந்தியாவுடைய பரப்பளவு 2.4%. உலக வருவாயில் எவ்வளோ அப்படின்னா 1.2%. உலக வருவாயில் இந்தியாவுடைய வருவாய் வந்து 1.2%. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் மக்கள் தொகை சதவீதம் வந்து 17.5. உலக மக்கள் தொகையில் மொத்த இதில் 100ல் 17.5% மக்கள் இந்தியாவில் வசிக்கிறாங்க. உலக மக்கள் தொகையில். உலக மக்கள் தொகையில் 6ல் 1 இந்தியர். உலக மக்கள் தொகையில் 6ல் 1 வந்து இந்தியர். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 18வது கொஷின். உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் டேஸ் நாடுகளை விட அதிகம்? ஆன்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். பொறுத்துக. கணக்கெடுப்பு ஆண்டு மக்கள் தொகை கோடிகளில் சராசரி ஆண்டு வளர்ச்சி 1901 மக்கள் தொகை எவ்வளோ இருந்ததுன்னா 23.84, அதாவது 23.84 கோடி 1901 மக்கள் தொகை. இதுவே 1911 25.21 கோடி. அதாவது வளர்ச்சி எவ்வளோன்னா 1901 1911 அந்த மக்கள் தொகை வளர்ச்சி 0.56%. 1921 மக்கள் தொகை பாருங்கள் 25.13 கோடி. அப்போ மக்கள் தொகை 1911 1921 வந்து குறைஞ்சிருக்கு, -0.03. அதனால் 1921 பார்த்திங்கன்னா பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான கொஷின். 1921 பெரும் பிளவு ஆண்டு, மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. 1931 27.90 கோடி. 1941 31.87. 1951
அதுவும் ஒரு முக்கியமான கொஷின். அதாவது சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1941லேருந்து 1951க்குள்ளே அந்த வளர்ச்சி வீதம் 1.33லேருந்து 1.25 குறைஞ்சதுனால சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1921 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் 1951 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், 1961 ஒரு கொஷின் இருக்குது, 2011 ஒரு கொஷின் இருக்குது. 4 கொஷின் இருக்குது அந்த மக்கள் தொகை சம்மந்தமாக. அது ரொம்ப முக்கியமான கொஷின். 20வது கொஷின் பாருங்கள். எந்த ஆண்டு மக்கள் தொகை 1.33% இருந்து 1.25% குறைந்தது, ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது? எந்த வருஷம்னா அதான் 1951 நான் சொன்னது. அந்த பெரும் பிளவு ஆண்டுனா 1921 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கொஷின் கடைசியாக புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, உள்ளேருந்து தூக்கிட்டாங்க, புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. சிறு பிளவு ஆண்டு 1951. எந்த வருடம் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுகிறது? நான் சொன்ன பார்த்தீங்களா 61 இம்பார்ட்டன்ட் கொஷின். 1961 ஆன்சர். எந்த வருடம் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுகிறது? 1961. 22 பாருங்கள். எந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது? இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. ஸோ எந்த வருஷம்னா 2011. இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது தான் முக்கியமான பாயிண்ட்ஸு. 2011 இதுக்கு ஆன்சர். 23வது கொஷின். கூற்று 1. 1000 மக்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது குழந்தைகள் பிறப்பு விகிதம். 1000 மக்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது குழந்தை பிறப்பு விகிதம். கூற்று 2. 1000 மக்களுக்கு இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது குழந்தைகள் இறப்பு விகிதம். ஸோ பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் 1000 கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஆன்சர் வந்து இரண்டும் சரியானவை. 24வது கொஷின். பொறுத்துக பிறப்பு மற்றும் இறப்பு வீதம். 1951 பிறப்பு வீதம் சதவீதம் பார்த்திங்கன்னா 39.9% பிறப்பு. இறப்பு வந்து 27.4. 2001 பிறப்பு 25.4, இறப்பு வந்து 8.4. இதுவே 2011 21.8, அப்புறம் பிறப்பு வந்து 21.8, இறப்பு 7.11. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதுக்கப்புறம் மக்கள் தொகை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன். 2011 தான் கடைசியாக இருக்குது. 25வது கொஷின் பொறுத்துக. ஒரு முக்கியமான ஒரு கொஷின். மிக குறைந்த பிறப்பு விகிதம் உடைய மாநிலம் பார்த்திங்கன்னா கேரளா. மிக குறைந்த பிறப்பு விகிதம் வந்து கேரளா 14.7%. அதிக பிறப்பு விகிதம் வந்து உத்தரப்பிரதேசம் 29.5%. அதிக பிறப்பு விகிதம். மிக குறைந்த இறப்பு விகிதம் வந்து மேற்கு வங்காளம் 6.3%. அதிகளவு இறப்பு விகிதம் வந்து ஒரிசா 9.2%. அதிகளவு இறப்பு. 4 கொஷின் முக்கியமானது இருக்குது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளில் டேஸ் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் டேஸ் குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அந்த எந்த 10 ஆண்டுனா 2001 2011 இந்த இடைப்பட்ட காலத்தில். 27வது கொஷின். பீமரு என அழைக்கப்படும் மாநிலங்கள். ஸோ பீமர்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். அந்த பீமர்னா பிஐ அப்படின்னா பீகாரை குறிக்குது, எம்ஏ அப்படின்னா மத்திய பிரதேசம், ஆர் என்பது ராஜஸ்தானையும், யூ என்பது உத்தரப்பிரதேசத்தையும் குறிக்கிறது. அதான் பீமரு. மக்கள் தொகை அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகை வகுத்தல் அப்பகுதியின் நிலப்பரப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அதாவது மக்கள் தொகை அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா மொத்த மக்கள் தொகை மேலே வகுத்தல் அப்பகுதியோட நிலப்பரப்பு வந்து கீழே. மக்கள் தொகை மேலே நிலப்பரப்பு வந்து கீழே அடர்த்தி. 29வது கொஷின் பொறுத்துக. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 1951 1 சதுர கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா 117 பேர். இதெல்லாம் சராசரி.
2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் வந்து 325. இது வந்து இந்தியாவில் ஓவரால். 2011 வந்து 382. இந்த 2011 டேட்டா வந்து எப்போவுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் வருது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 30வது கொஷின், இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தியை விட மிகுந்து காணப்படும் மாநிலங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும். கேரளா, மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 880 மக்கள். பீகார் 1102 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்து உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் வந்து இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தியை விட மிகுந்து காணப்படும் மாநிலங்கள். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி உடைய மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். எவ்வளோனா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் மட்டும்தான். 32 போகிறதுக்கு, இந்தியா பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு. 1951 பாலின விகிதம் வந்து 946. பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்றது தான் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் 1951. 2001 933, 2011 940. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி கூற்று 1 பாருங்கள். மிக குறைந்த பாலின விகிதமுடைய மாநிலம் எதுனா ஹரியானா. எவ்வளோனா 877. 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள். அதுதான் வந்து பாலின விகிதம். கூற்று 2, அதிக பாலின விகிதமுடைய மாநிலம் வந்து கேரளா. 1084. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். ஸோ கேரளா அதிகம். ஆன்சர் வந்து 2 கூற்றும் வந்து சரியானவை. 1901 to 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் டேஸ் வருடங்கள் மட்டுமே ஆகும். எத்தனை வருடங்கள்னால் 23 வருடங்கள் மட்டுமே. 1901 to 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 வருடங்கள் மட்டுமே. 35 போகிறதுக்கு, வாழ்நாள் எதிர்பார்ப்பு 1951 அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 32.1. இது வயதை குறிக்கும். 32 வயதுன்னு வச்சுக்கோங்க. 1951 ஆவரேஜ் சராசரி. 1991 58.7. 2001 62.5. 2001 2011 63.5 வயது சராசரி வாழக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அதுதான் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பொறுத்துக்க, எழுத்தறிவு விகிதம் 1951 எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 4 ஆண்களில் ஒருவர் வந்து படித்தவராக வந்து இருந்தார். 4 ஆண்களில் ஒருவர். 12 பெண்களில் ஒருவர் வந்து படித்தவராக வந்து இருந்தாங்க. சராசரியாக பார்த்திங்கன்னா 6 பேருக்கு ஒருவர் வந்து படித்தவராக இருந்தாங்க 1951. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 37வது கொஷின், எழுத்தறிவு விகிதம் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆண்டு, இரண்டாவது இருக்கிறது வந்து ஆண்டு, இரண்டாவது சராசரி, மூன்றாவது வந்து ஆண்கள், நான்காவது வந்து பெண்கள். முக்கியமான ஒரு 3 இயருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். 1951 சராசரி எவ்வளோ அப்படின்னா 18.3% சராசரி கல்வி எழுத்தறிவு விகிதம். ஆண்கள் 27.2, பெண்கள் 8.9. இதே 2001 64.8% சராசரி கல்வி அறிவு. ஆண்கள் 75.3, பெண்கள் 53.7. 2011 பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா சராசரி 74.04, ஆண்கள் 82.1, பெண்கள் 65.5. 38வது கொஷின், எழுத்தறிவு விகிதம் பாருங்கள். கேரளா இருக்கிறதுலே ஃபஸ்ட் இடத்துல வந்து கேரளா இருக்குது. எழுத்தறிவு விகிதத்தில் 94%. அதற்கு அடுத்து மிசோரம் 91.3, கோவா 88.7. இது முதல் 3 இடம். தமிழ்நாடு 80.1. மிக குறைந்த எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா அது வந்து பீகார் 61.8. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எவை? ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி,
காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். 40வது கொஷின் பாருங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள், படிம எரிபொருள்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிம வளங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இது எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்கள். 41வது கொஷின் கூற்று 1, இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. கூற்று 2, 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டேர் ஆகும். 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் காடுகள் வந்து 69.09 மில்லியன் ஹெக்டேர்கள் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 2ம் சரி. இந்தியாவில் காடுகள் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம்? மொத்த நிலப்பரப்பில் 21.02%. இந்தியாவின் காடுகள் மொத்த நிலப்பரப்பில் 21.02%. 43 போகிறதுக்கு, காடுகள் பரப்பளவு மில்லியன் ஹெக்டேர் இந்த சைடு இருக்கிறது. அடர்ந்த காடுகள் வந்து 8.35 மில்லியன் ஹெக்டேர். ஓரளவு அடர்ந்த காடுகள் 31.90 மில்லியன் ஹெக்டேர். பரந்தவெளி காடுகள் 28.84 மில்லியன் ஹெக்டேர். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 44வது கொஷின். 1, ஹேமடைட் மற்றும் மேக்னடைட் இரும்புத்தாது இந்தியாவில் இருப்பு அதிகம் உள்ளது. ஸோ ஹேமடைட் வந்து 14,630 மில்லியன் டன்னும், மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் டன்னும் வந்து இருப்பு உள்ளது. கூற்று 2, மேக்னடைட் தாது கர்நாடகாவின் மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. மேக்னடைட் தாது கர்நாடகாவின் மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. ஆன்சர் வந்து கூற்று 2ம் சரியானவை. 45, நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. எந்த மாநில நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது? ஆன்சர் வந்து 2ம் சரி. மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவு நிலக்கரி வந்து கிடைக்கிறது. 47, அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது எது அப்படின்னா பாக்சைட். அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது வந்து பாக்சைட். இதெல்லாம் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க, பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷினில். 48வது கொஷின். 1, 60% மைக்கா உற்பத்தியுடன் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. 60% மைக்கா உற்பத்தியுடன் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கூற்று 2, மின் கருவிகளில் மின் தடுப்பானாக மைக்கா பயன்படுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2ம் சரியானவை. சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் இடங்கள். ஸோ பாருங்கள், ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டியா, காசிம்பூர், பள்ளியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அசாமின் அநேக இடங்கள். காம்போ வளைகுடா, அங்கலேஸ்வர், காலோல், இது குஜராத்தின் அநேக இடங்கள். ஸோ இதெல்லாம் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் இடங்கள். தங்கம் கிடைக்கக்கூடிய பகுதிகளில் கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை? பாருங்கள், ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்க வயல், இது வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது. ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல், இதுவும் கர்நாடகாவில் இருக்குது. அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல், இது வந்து ஆந்திராவில் வந்து இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, கோலார் தங்க வயல், ஹட்டி தங்க வயல், ராம்கிரி தங்க வயல். 51, UNECE அறிக்கையின்படி இந்தியா முழுவதிலும் டேஸ் காரட் வைரங்கள் கிடைக்கின்றன. ஸோ எவ்வளோ அப்படின்னா 4582 காரட் வைரங்கள் கிடைக்கின்றன. UNECE விரிவாக்கம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப். யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப். 53, வைரம் அதிகமாக கிடைக்கும் இடங்கள். மத்திய பிரதேசம் பன்னா, ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டம் ராமல்லகோட்டா, கிருஷ்ணா நதியின் படுகை. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி.
வைரம் அதிகமாக கிடைக்கும் இடங்கள் வந்து மத்திய பிரதேசம் பன்னா, ஆந்திர பிரதேசம் கர்னூல் மாவட்டம் ராமல்லகோட்டா, கிருஷ்ணா நதியின் படுகை. உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்கும் நாடு எது அப்படின்னா இந்தியா. உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்கும் நாடு வந்து இந்தியா. இந்தியாவின் சாலை போக்குவரத்து நீளம் வந்து 30 லட்சம் கிலோமீட்டர். இந்தியாவின் சாலை போக்குவரத்து நீளம் வந்து 30 லட்சம் கிலோமீட்டர். 56வது கொஷின். 55வது கொஷின் கூற்று 1. இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் எவ்வளோனா 63,000 கிலோமீட்டர். இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் வந்து 63,000 கிலோமீட்டர். இருப்பு பாதைனா ரயில்வே தண்டவாளம். இதில் மின்மயமாக்கப்பட்ட நீளம் எவ்வளோனா 13,000 கிலோமீட்டர். இதில் மின்மயமாக்கப்பட்ட நீளம் வந்து 13,000 கிலோமீட்டர். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. 56வது கொஷின். இந்தியாவின் முக்கியமான மற்றும் 90% கடல்வழி வாணிபம் நடைபெறும் துறைமுகங்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இந்த 5 துறைமுகங்களில் தான் வந்து 90% கடல்வழி வாணிபம் வந்து நடைபெறுகிறது. கூற்று 1. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. கூற்று 2. 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2ம் சரியானவை. 58வது கொஷின். ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 27/8/2007. ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு 27/8/2007. புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு இது எல்லாமே வந்து புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலங்கள் சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவளி வாயு சக்தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி வளங்கள். 61வது கொஷின். நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வரும் அமைச்சகம் எதுனா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வரும் அமைச்சகம் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். 62வது கொஷின். எந்த ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது? ஸோ எந்த வருஷம்னா 1976. எந்த ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது? 1976. 63வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த கொஷின் 2019 குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. எத்தனை நிலை அப்படின்றது 6 நிலைகள். இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை நிறுவனங்கள் 10th + 2 முறையை கொண்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரம் அளவிடப்படுகிறது. UGC. வரவு செலவு திட்டத்தில் 3% GDP நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் 3% நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 1. இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. கூற்று 2. இந்தியாவின் உடல்நல பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 2ம் சரியானவை. 65வது கொஷின். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ளன? ஆன்சர் வந்து ஆயுஷ் அமைச்சகம். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ளன? ஆயுஷ் அமைச்சகம். உடல்நலம் பேணுவதில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ள மாநிலம். ஆன்சர் வந்து கேரளா. உடல்நலம் பேணுவதில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ள மாநிலம் வந்து கேரளா.
திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளில் எதில் மிகுதியாக காணப்படுகின்றன? ஆன்சர் வந்து பொருளாதார கருத்துக்கள் வந்து பொருட்பால். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளில் பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன. 68வது கொஸ்டின். 1. பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவது மழையாகும். கூற்று 2. அடிப்படை பொருளாதார நடவடிக்கை மற்றும் உலகத்தின் அச்சாணி என்பது வேளாண்மை. ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி. 69. உற்பத்தி காரணிகள் எவை? நிலம், உழைப்பு, முதல் அமைப்பு, காலம், தொழில்நுட்பம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இதெல்லாமே உற்பத்தி காரணிகள். 70வது கொஷின். பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிடுமாறு திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அவை அந்த 3 இனங்கள் என்னென்னா பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்தினார். திருவள்ளுவர் வந்து தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே வலியுறுத்தினார். 21வது கொஷின். திருவள்ளுவர் கூறியவைகளில் சரியானவை எது? ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை. எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது. வெளி உதவி கோரும் நாடுகளே அல்ல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல. தொழில்தான் உண்மையான செல்வம், உழைப்பு தான் மிக பெரும் வளம். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 72வது கொஷின். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதியவர் யாருன்னா மகாத்மா காந்தி. எந்த வருஷம்னா 1921. ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதியவர் வந்து மகாத்மா காந்தி, 1921. 73வது கொஷின். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்றவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. எந்த வருஷம்னா 1924. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்றவர் மகாத்மா காந்தி, 1924. 74வது கொஷின். காந்திய பொருளாதாரத்தின் சிந்தனைகளின் சிறப்பியல்புகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். இதெல்லாம் காந்திய பொருளாதாரத்தில். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று கருதினார். கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் சுயசார்பு பெற்றவைகளாகவும் இருக்க வேண்டும் என்றார். இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைகூற முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களை பெற்றுள்ளது. செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறையை எதிர்த்தார். மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இதெல்லாம் வந்து காந்திய பொருளாதார சிந்தனைகளுடைய சிறப்பு இயல்புகள். 75வது கொஷின். நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மையான சிற்பிகளில் ஒருவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 1964 இறக்கும் வரை முதல் பிரதம அமைச்சராக பதவி வகித்தார். யார்? ஜவஹர்லால் நேரு. 76வது கொஷின். ஜவஹர்லால் நேரு பற்றி சரியானவை எது? ஸோ ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்தியாவிற்கு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு மதச்சார்பின்மை. இந்தியாவிற்கு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு மதச்சார்பின்மை. திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தினார். திட்டமிடுதலில் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்றார். இவருடைய காலத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 77வது கொஷின். 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து நேரு பேசிய ஆண்டு எப்போன்னா 1956 மே. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து நேரு பேசிய ஆண்டு வந்து 1956 மே. 78வது கொஷின்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் அம்பேத்கர். 79வது கொஷின், அம்பேத்கர் பற்றிய கூற்றுகள். கூற்று 1, முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை பழங்கால இந்திய வர்த்தகம். எந்த வருஷம்னா 1915. முதுகலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை பழங்கால இந்திய வர்த்தகம் 1915. கூற்று 2, முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. ஸோ ஆன்சர் கூற்று 2 சரியானவை. 80வது கொஷின், அம்பேத்கர் பற்றி சரியானவை எது? மொத்தம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. எம்எஸ்சி பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி என்ற ஆய்வு கட்டுரை 1921. இதே டிஎஸ்சி பட்டம் பார்த்திங்கன்னா லண்டன் பொருளாதார பள்ளியில் ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு டிஎஸ்சி பட்டத்திற்காக 1923. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் நூல் எது அப்படின்னா ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றம், அதன் தீர்வோம். இது அம்பேத்கர் எழுதிய ஒரு நூல். 1918 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் எனும் கட்டுரை எழுதியிருக்காரு 1918. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் எனும் கட்டுரை. இவர் சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். யார்? அம்பேத்கர். 81வது கொஷின், அம்பேத்கர் மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறார், அவை. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. முதல் பாருங்கள், ஒப்படைவு வரவு செலவு திட்டம் 1971-72 முதல் 76-77 முடிய. இது ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம். ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் பார்த்திங்கன்னா 77-78 முதல் 81-82 முடிய. வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் 82-83 முதல் 90, அதாவது 1920-21 முடிய. இது வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். 82வது கொஷின், ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையே வேறுபாட்டினை கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் இவற்றுக்கிடையே வேறுபாட்டினை கூறியவர் அம்பேத்கர். 83வது கொஷின், கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி மற்றும் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் ஜேசி குமரப்பா. இவர் தஞ்சாவூரில் பிறந்தார் 1892 ஜனவரி 4. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி மற்றும் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் தான் ஜேசி குமரப்பா. 84வது கொஷின், அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமரப்பா தோற்றுவித்தார்? எந்த ஆண்டுனா 1935. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமரப்பா தோற்றுவித்தார்? 1935. குமரப்பா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் இருந்தபடி எழுதிய புத்தகங்கள். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945. கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் 1945. ஆன்சர் இரண்டும் சரி. குமரப்பா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் இருந்தபடி எழுதிய புத்தகங்கள் நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் யாருன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா. அதான் ஜேசி குமரப்பான்னு சுருக்கமாக சொல்லுவோம். யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் தான் ஜேசி குமரப்பா. 87வது கொஷின், குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர். ஒரு முக்கியமான கொஷின். ராமச்சந்திர குஹா. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் ராமச்சந்திர குஹா. ஜேசி குமரப்பா பற்றிய கூற்றுகள். கூற்று 1, இந்தியாவின் சுற்றுச்சூழல் சூழலியல் குறித்து அடித்தளமிட்டவர். இந்தியாவின் சுற்றுச்சூழல் சூழலியல் குறித்து அடித்தளமிட்டார்.
கூட்டு 2 சீனா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்று அங்கிருந்து கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு அந்நாட்டில் அமல்படுத்த முனைந்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரியானவை. 89வது கொஷின். பி.ஆர். பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக குறிப்பிடப்படுபவர்கள் டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 90வது கொஷின். வி.கே.ஆர்.வி. ராவின் 3 முக்கிய கருத்துக்கள் தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. வி.கே.ஆர்.வி. ராவின் 3 முக்கிய கருத்துக்கள் வந்து தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. 91வது கொஷின். H.W. சிங்கர் J.M. கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக யாரை கருதுகிறார்? ஸோ யார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். H.W. சிங்கர் J.M. கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக யாரை கருதுகிறார்? வி.கே.ஆர்.வி. ராவ். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். 1937 எழுதப்பட்டது. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து வி.கே.ஆர்.வி. ராவ். 93வது கொஷின். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியர் யார்னா வி.கே.ஆர்.வி. ராவ். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியர் வந்து வி.கே.ஆர்.வி. ராவ். ராவ் அவர்களின் எந்த புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியுள்ளது? ஸோ எந்த புத்தகம்னா முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு. ஸோ எந்த வருஷம் எழுதப்படுதுன்னா 1952. ராவ் அவர்களின் எந்த புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியுள்ளது? முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு 1952. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் J.M. கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் J.M. கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் வந்து வி.கே.ஆர்.வி. ராவ். 96. ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். அவை டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லி, பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி, சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 97. சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள், திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகியவற்றை குறிப்பிட்டவர் யாருன்னா அமர்த்தியா சென். சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள், திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகியவற்றை குறிப்பிட்டவர் வந்து அமர்த்தியா சென் 1998. அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இறப்பு பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டுனா 1981. அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இறப்பு பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1981. உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று எந்த புத்தகத்தில் அமர்த்தியா சென் குறிப்பிட்டுள்ளார்? எந்த புத்தகம்னா தொழில்நுட்ப தெரிவு. உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று எந்த புத்தகத்தில் அமர்த்தியா சென் குறிப்பிட்டுள்ளார்? தொழில்நுட்ப தெரிவு. தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? குரூப் 4ல் நிறைய டைம் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. நாட்டு வருமானம் வகுத்தல் மொத்த மக்கள் தொகை, அதான் வந்து தலா வருமானம். நாட்டு வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. புக் பேக் கொஷின் வந்து ஸ்பீடாக வந்து பார்த்துடலாம். 101வது கொஷின். கர்நாடகாவின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது அப்படின்னா கோலார். கர்நாடகாவின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது? கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிட குறிப்பிடுவது எது அப்படின்னா ஜிடிபி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிட குறிப்பிடுவது வந்து ஜிடிபி. 103வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? எது அப்படின்னா பிரான்ஸ் வந்து ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு. 104வது கொஷின். வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவின் இடம் எத்தனாவது இடம்னா இந்தியா வந்து 7வது இடம். வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் வந்து இந்தியா வந்து 7வது இடம். கலப்பு பொருளாதாரம் என்பது இதுவும் குரு எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது தான் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்தியா பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. என்ன காரணம்னா பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. 107வது கொஷின்.
மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு, அதான் வந்து மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. இதான் வந்து பெரும் பிரிவினை ஆண்டு. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகையில் 1921ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. பெரும் பிரிவினை வருடம். 109. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? 100 கோடி எப்படின்னா 2001 100 கோடியை வந்து தாண்டியது. 1000 மக்களுக்கு இறப்பவரின் எண்ணிக்கை என்பது எது அப்படின்னா கச்சா இறப்பு விகிதம். அதாவது 1000 மக்களுக்கு இறப்பவரின் எண்ணிக்கை. 111. 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது வந்து கச்சா பிறப்பு வீதம். இதை வந்து 1000 மக்களுக்கு பிறப்பவரின் எண்ணிக்கை. 112வது கொஷின், மக்கள் தொகை அடர்த்தி என்பது? மக்கள் தொகை அடர்த்தினா மக்கள் தொகை வகுத்தல் குறிப்பிடப்பட்ட நில அளவு. ஆப்ஷன் சி. தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை வகுத்தல் குறிப்பிட்ட நில அளவு. 113. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. 114வது கொஷின், காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமரப்பா. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜே.சி. குமரப்பா. 115. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 116வது கொஷின், பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். எதன் அடிப்படை அப்படின்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். 117. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. இது அப்படின்னா ஒழுக்க நெறி அடிப்படை. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஒழுக்க நெறி அடிப்படை. 118வது கொஷின், வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார் யார் அப்படின்னா ஜே.எம். கீன்ஸ். வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார் ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு வந்து 1998. இதில் பழைய கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. 120வது கொஷின், திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை. ஸோ வெற்றிகரமாக 120 கொஷின் வந்து முடிச்சிட்டோம். அடுத்த லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.